வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான வீல் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்குங்க. ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுங்க. இதை போல் பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டப்பிங்க்கு ரெடி பண்ணிப்போம். ஒரு பவுல் எடுத்துக்குங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு துருவி வச்சுருக்கேன். அது பவுலில் சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயம் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு கேரட் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திரட்டிப்போம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. கொஞ்சமாக மாவு தூவிக்குங்க. நல்லா ரவுண்டு பண்ணிக்குங்க. இப்போ வந்து ரவுண்டாக திரட்டிக்குங்க. இந்த கணத்துக்கு நல்லா திரட்டிக்குங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவை இதில் தடவிடுவோம். எல்லா மசாலாவும் நம்ம தடவிட்டோம். இப்போ ரோல் பண்ணிப்போம். லாஸ்ட்டாக தண்ணி தடவிட்டு நல்லா ஒட்டிடுங்க. பாருங்கள், ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து கட் பண்ணிப்போம். இதை போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை போல் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கிட்ட ட்ரிப் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம்.
லைட்டாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். ஸ்லோலே வச்சு 2 பக்கம் நல்லா திருப்பி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் 2 பக்கம் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான வீல் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.